நான் 1960 திருநெல்வேலியில் இருந்து கடலூர் ஓட்டிக்கு குடிபெயர்ந்தோம். அப்போ லைஃப் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் பென்ஷனர்ஸ் இல்லைன்ற ஒரு தெருவில் வீட்டில் குடியேறணும். அந்த வீடு வந்து அதுக்கு முன்னால் ஜேசஸ் காசு டிஜிஎஸ் தினகரன் அவர் இருந்து காலி பண்ண வீடு. அப்போ தான் காலி பண்ணார். அவங்க வேறு இடத்துக்கு ஓட்டிலே காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு வேறு இடத்துக்கு போனாங்க. நாங்கள் அங்கே குடியேறணும். அப்போ அது போலீஸ் எங்களுக்கு ஏற்க போலீஸ் லைன் குவார்ட்டர்ஸ்னு இருக்கும், வரிசையாக வீடுங்க. என்னுடைய நேர் ஏற்ற வீடு ஒரு போலீஸ்கார், ரொம்ப தங்கமான போலீஸ்காரருக்கே லாய்க்கு இல்லாதவர் அவர். அந்த மாதிரி தங்கமான போலீஸ்காரர். அவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த தொல்லை, நான் அடித்த லூட்டிக்கு அவங்க சொல்லுவாங்க, டேய் நீ வந்து பிற்காலத்தில் நீ ஹோட்டலில் சர்வராக கூட உன்னை சேர்த்துக்க மாட்டேன்டா, நீ அவ்வளோ லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ இங்கே உங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க. அந்த அம்மா இன்னும் அது என் மனசை விட்டு போகலை. வேதத்தில் பார்க்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி அருமையாக போட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கும்போதே நம்ம அந்த காலத்தில் நம்ம என்னடா இப்படி இருந்திருக்கிறோமேன்னு ஒரு நினைப்பு வருது. அந்த மாதிரி வேதத்தில் சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க சில மனிதர்களை பற்றி. பார்ப்போமா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுடன் நடந்தான். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவனாய் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஒருவன் தன் சிநேகிதருடன் பேசுவது போல தேவன் மோசையுடன் பேசினார் என்று வேதம் சொல்லுது. சாமுவேல் கர்த்தரின் சன்னதியில் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவனோடே சஞ்சரித்தான். தேவனில் இட்ட கட்டளைகள் யாவற்றையும் அவன் நிறைவேற்றினான் போற்று. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாக நடந்தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனுமாய் அவன் இருந்தான். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானவைகளை செய்தான். ஒபதியான்னு ஒருத்தன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான். மொர்தெகாயின் ஒருத்தன் சகோதரர்களுக்கு பிரியமானவனும் தன் ஜனங்களுக்கு நன்மையை நாடியதால் தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். மொர்தெகாய்